சூர்யா ஒரு மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் கை நிறைய சம்பளம் வாங்கும் இளைஞன். அவனது தந்தை ஒரு சாதாரண தையல்காரர். சிறுவயதிலிருந்தே சூர்யாவுக்கு தன் தந்தை மீது ஒருவித வருத்தம் உண்டு. ஏன் என்னால் மற்ற நண்பர்களைப் போல ஆடம்பரமான கார், பங்களாவில் வளர முடியவில்லை என்ற ஆதங்கம் அவனிடம் எப்போதும் இருக்கும். வேலைக்குச் சென்ற பிறகு தந்தையை ஒரு பாரமாகவே பார்த்தான். அவரிடம் சரியாக பேசுவதில்லை. ஒருநாள் சூர்யாவுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது. கிளம்பும் முன் தந்தை அவனிடம் ஒரு பழைய மரப்பெட்டியை கொடுத்து, "சூர்யா, இதை நீ அங்க போன அப்புறம் திறந்து பாரு" என்றார். அவன் அதை அலட்சியமாக வாங்கி தன் பெட்டியின் அடியில் வைத்தான். வெளிநாடு சென்ற சூர்யா தன் வேலையில் மூழ்கிப் போனான். 1 வருடம் கழிந்தது. திடீரென ஒருநாள் ஊரிலிருந்து செய்தி வந்தது. அவன் தந்தை மாரடைப்பால் காலமானார். இறுதிச் சடங்கிற்கு கூட அவனால் சரியான நேரத்திற்கு போக முடியவில்லை. வீட்டிற்கு வந்து தனிமையில் இருந்தபோது தந்தை கொடுத்த அந்த மரப்பெட்டி அவன் கண்ணில் பட்டது. நிச்சயம் இதில் ஏதாவது பழைய துணி அல்லது தேவையற்ற பொருட்கள்தான் இருக்கும் என்று நினைத்து திறந்தான். அங்கே இருந்தது ஒரு பழைய டைரி மற்றும் ரூபாய் நோட்டுகளின் கட்டு. டைரியை திறந்தான். அதில் ஒவ்வொரு பக்கத்திலும் அவன் தந்தை எழுதியிருந்தார்: "இன்று சூர்யாவுக்கு சைக்கிள் வாங்கினேன். என் தையல் மிஷினில் 3 இரவு தூங்காமல் உழைத்த பணம் அது." அவன் சிரிப்பை பார்த்தபோது என் தூக்கம் மறைந்தது. சூர்யாவுக்கு காலேஜ் பீஸ் கட்டிய நாள். என் ஒரே நிலத்தை விற்றுவிட்டேன். அவனிடம் சொல்லவில்லை. சொன்னால் அவன் வருத்தப்படுவான். கடைசி பக்கத்தில் இப்படி இருந்தது: "மகனே, நீ கேட்ட கார் என்னால் வாங்கித் தர முடியவில்லை. ஆனால் நீ வெளிநாடு போகும்போது உனக்கு தெரியாமல் உன் பெயரில் நான் சேமித்த சிறு சிறு தொகையை இந்த மரப்பெட்டியில் வைத்திருக்கிறேன். உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் இது உதவும்." அந்த பணக்கட்டுக்கு அடியில் ஒரு சிறிய சாவியும் ஒரு காகிதமும் இருந்தது. அந்த காகிதம் சூர்யாவின் ஊரிலிருந்த ஒரு பெரிய கார் ஷோரூமின் ரசீது. தந்தை இறப்பதற்கு 1 வாரத்திற்கு முன்னால் தனது தையல் தொழிலில் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த கடைசிச் சேமிப்பையும் தன் வீட்டையும் அடகு வைத்து சூர்யா ஆசைப்பட்ட அந்த புத்தம் புதிய காரை புக் செய்திருந்தார். அதன் டெலிவரி தேதி சூர்யா ஊருக்கு வந்த அதே நாள். சூர்யா கதறி அழுதான். தான் ஏழை என்று நினைத்த தந்தை தன் அன்பால் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருந்ததை அவன் உணர்ந்தான். ஆனால் இப்போது அவரிடம் மன்னிப்பு கேட்கக்கூட அவர் உயிரோடு இல்லை. நீதி, பெற்றோர்கள் நமக்கு செய்வதை விட அவர்கள் நமக்காக எதை இழந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிவதில்லை.